மாலத்தீவு கிட்ட இந்தியா பயப்படுதா? மாலத்தீவில் 5,00,000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டோட புதிய சீன ஆதரவு பெற்றக்கூடிய அதிபர் இப்போ சமீபத்தை தன்னுடைய சீன பயணத்தின் மூலிமா இந்தியாவுக்கு காலக்கெடு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்தியா தொடர்பாக ஆக்ரோஷமான அறிக்கைகளை வெளியிடக்கூடிய அளவுக்கு தைரியத்தை பெற்று வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மாலத்தீவு சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதனால் மட்டுமே எந்த நாடும் மாலத்தீவை மிரட்ட முடியாது அப்படின்னு போயிட்டு வந்ததுக்கப்புறம், சீனாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாலத்தீவோட தலைநகர் மாலையில் முகமது முய்சு புது அதிபர் சொல்லியிருந்தார். இந்த மாலத்தீவுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்திய அரசிலிருந்து வெளிப்படையாக வலுவான எதிர்வினை எதுவுமே வரவே இல்லை. இது நம்ம எல்லாருமே பார்த்துட்டே இருப்போம், பார்க்குறவங்களுக்கு தெரியும். எக்ஸப்ட் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்னன்னா பதில் சொன்னார், அந்த மிரட்டல் ஊரில் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனால் முய்சு அரசாங்கம் இருக்கு இல்லையா, இந்திய எதிர்ப்பு நிலையில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட நாம் ஏன் அவங்களை எதிர்க்கலை? அதுக்கு பதிலாக நம்முடைய பிரதமர் லட்சத்தீவு குறித்து பேசியிருந்தார். இந்தியா நினச்சா உடனடியாக நம்முடைய கட்டுப்பாட்டு கீழே மாலத்தீவு கொண்டு வர முடியும், ஆனால் அது செய்யவே இல்லை. அப்போ ஏதோ சிக்கலோ பயமோ இருக்கா அப்படின்னு கேள்வி எழுது இல்லையா? இந்தியா தன்னுடைய இராணுவ வீரர்களை மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே திரும்ப பெறணும் அப்படின்னு கெடு விதிச்சார் மாலத்தீவுடைய புது அதிபர். இதுக்கும் இந்தியா தரப்பில் எந்த விதமான அழுத்தம் திருத்தமான பதில் இல்லை. அதுக்கும் காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்திய இராணுவம் நினச்சா உடனே நினச்சாலே போதும் மாலத்தீவை துவம்சம் பண்ணிடலாம். ஆனால் அமைதியாக இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவாகவே இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய அண்டை நாடுகள்கிட்ட ஒரு மோதல் போக்க விரும்புறதில்ல. அதே போல் மற்ற நாடுகளோட உள் விவகாரங்கள்லையும் தலையிடுறதில்ல. இது மட்டும் இல்லைங்க, ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளில் மட்டுமே அந்த தொடர்பை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே வரும். அதனால தான் மாலத்தீவு விவகாரங்கள்லையும் அதே நிலைப்பாட்டை இந்தியா கையாளுது. இப்போ இந்தியா அமைதியாக இருக்குது அப்படின்னா அதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்தியா அமைதி காக்கிறதுக்கான இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, மாலத்தீவு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம், அதோடைய ஜியோகிராஃபி. இந்திய பெருங்கடலில் வணிக ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு மாலத்தீவு. அது மட்டும் இல்லை, இந்திய பெருங்கடல் இந்த வழியாக நாம் மிக முக்கியமான கடல் வழி போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஒரு நாடு. இது ரொம்ப பக்கத்தில் அந்த நாடு அமைஞ்சிருக்கிறனால தான் அந்த முக்கியத்துவம் இருக்குது. இந்த கடல் வழி பாதையாக தான் சர்வதேச வர்த்தகம் நடைபெறுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து மாலத்தீவு வழியாக, இந்த வழியாக இது கீழே வந்து என்ன பண்ணால் வளைகுடா நாடுகளுக்கு இந்தியாவுக்கு எரிசக்தி அனுப்பப்படுகிறது. அங்கேருந்து நமக்கு எரிசக்தி அனுப்பப்படுது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாலத்தீவுடனான இந்தியாவுடைய உறவை மோசமாக்குறது எந்த வகையிலையும் சரியாக இருக்காது. இப்போ புரிதா நாம் ஏன் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு? அது மட்டும் இல்லைங்க, அந்த நாட்டு மக்களுக்கு இந்தியா மீதான புரிதல் இருக்குது. நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற அதிபர் முய்சு அவருடைய கட்சி சார்ந்தவங்களும் சரி, எதிர்கட்சி சார்ந்தவங்களும் சரி, இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்தியா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. இப்போ நம்ம சண்டை கட்டிட்டு பின்னாடி மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்குமே, அதனால் இப்போ முய்சு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஆதரவு பெற்ற ஒருத்தர் வந்தாருன்னா அது ஏன் போய் நம்ம அந்த மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சேஃபர் சைடில் நின்று இந்தியா விளையாடிட்டு இருக்கு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சீனாவோட ஸ்ட்ராட்டஜி, சீனாவோட வியூகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாலத்தீவு, இந்தியா, சீனா. இப்போ மாலத்தீவு கீழே இருக்குது, இந்தியா இங்கே இருக்குது, சீனா இங்கே இருக்குது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீனா மாலத்தீவை வச்சு இந்தியாவை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது ஒரு சூழலை, நெருக்கடியான சூழலை உருவாக்கி அதில் தன்னுடைய விஷயங்களை நகர்த்திக்கலாம் அப்படின்னு சீனா முடிகிறது. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இந்திய பெருங்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திடலான்னு சீனா நினைக்கிது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் இந்திய தரப்பில் அமைதி காக்கப்படுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, சீனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்ற நாடுகளை நமக்கு எதிராக ஒரு திசை திருப்ப பார்க்குது. அதுக்கும் வாய்ப்பு அளிக்கக்கூடாது. அதனால் இந்தியா அமைதியாக இருந்து மாலத்தீவு கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையும் பண்ணாமல், அதே சமயம் சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் வழி கொடுக்காமல், சீனாவோட ஆதரவு பெற்ற அந்த அதிபருடைய நிலைப்பாடுகளுக்கும் நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு சேஃபர் சைன் விளையாடிட்டு இருக்கோம். அதே சமயம் அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. இப்போது மாலத்தீவு போகக்கூடிய மக்கள் எல்லாம் திசை திருப்பி விட்டாச்சு எங்கள் லட்சத்தீவுக்கு. அதனால் இவங்க சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போது அவங்களுக்கு பலன் அளிக்கலை. அதனால் நமக்கும் அதில் பெரிய இக்கட்டான சூழ்நிலை.
அதனால் 2 பக்கம் பிரச்சனை இல்லாமல் நம்ம சேஃபர் சேம் விளையாடுறதுனால நம்முடைய நிலைப்பாட்டில் ரொம்ப அமைதியாக இருந்து அரசியல் காய்களை நகர்த்திட்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன, சீனாவுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் பார்த்துக்கணும், அதே சமயம் மாலத்தீவுகிட்டையும் நாம் அமைதியாக இருந்து காய்களை நகர்த்தி அதே சமயம் அந்த மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல பேரை வச்சு நமக்கு தேவையான வணிக ரீதியான பெனிஃபிட்டை நம்ம அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் அதே சமயம் இந்த அமைதி எப்போ அதிரடியாக மாறப்போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.